கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமது மீட்பரும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நோக்கம்: இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். பிலிப்பியர் 3:14. நோக்கமற்ற வாழ்க்கையில் ஊக்கம் இருக்காது. ஊக்கமற்ற வாழ்க்கையில் ஏக்கம் இருக்காது. ஏக்கமற்ற வாழ்க்கையில் ஏற்றம் இருக்காது. ஏற்றமற்ற வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது. முன்னேற்றமற்ற வாழ்க்கையில் சாட்சி இருக்காது. சாட்சியற்ற வாழ்க்கையில் தேவ மகிமை இருக்காது. ஆதலால் இன்றே உன் நோக்கத்தை கூர்மையாக்கு. இன்றே உன் நோக்கத்தை கூர்மையாக்கு. உன் ஏக்கத்தை வசனத்தின்படி நேர்மையாக்கு. ஆவிக்குரிய உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை துரிதப்படுத்து. ஜெப வாழ்க்கையை சீராக சரிப்படுத்து. வேத வாசிப்புக்கு உன்னை தினமும் கட்டாயப்படுத்து. நீ போகும் வழிகளை எல்லாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உன்னுடைய எல்லாவற்றிலும் தேவனை மகிமைப்படுத்து. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.